ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ பார்ன் பேபியோட மாம்ஸ்க்கான வீடியோ தான் இன்றைக்கி. எப்படின்னா ஃபஸ்ட் பேபி இப்போ தான் பிறந்திருக்கு. அவங்களுக்கு வந்து எப்படி குழந்தைக்கு மருந்து கொடுக்கறது, எப்படி மடியில் படுக்க வச்சுக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது. நம்ம அம்மா பாட்டி சொல்லி தான் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்னோடய அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து சென்னையில் தனியாக இருக்கும்போது என்னோடய குழந்தைக்கு நானே தனியாகவே மருந்து கொடுத்துருவேன், யாரோட ஹெல்ப் இல்லாமையும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே உட்காந்துக்கோங்க, நல்லா சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் பேபியை மடியில் வச்சுட்டு அவங்களோட ஒரு கையை நம்ம அந்த சைடில் தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கை வந்து நம்மளோட கைக்கு இடையில இருக்கும், இன்னொரு கையை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மருந்தை அந்த பாலாடையில் ஊற்றிட்டு குழந்தைக்கு கொடுக்கணும். இது எப்படின்னா குழந்தைக்கு வந்து டைரெக்டாக நடு சென்டரில் வந்து அந்த சங்கை வாயில் வைக்கக்கூடாது, ஒரு ஓரமாக தான் வைக்கணும். எங்கள் ஊரில் இது சங்குன்னு தான் சொல்லுவோம், மற்ற ஏரியாவில் பாலாடைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ஓரமாக நாக்குக்கு மேலே வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அவங்க முழுங்கிடுவாங்க. நாக்குக்கு அடியில் வைக்கக்கூடாது, அப்புறம் வந்து நாக்குக்கு நடுவுலேயும் வைக்கக்கூடாது. ஒரு ஓரமாக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இன்னும் ஒரு சிலவங்க ஒரு மெத்தடில் கொடுப்பாங்க. அது எப்படின்னா நம்மளோட காலில் படுக்க வச்சுட்டு குழந்தைங்க கையை பிடிச்சி வச்சுட்டு வாயில் மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூக்கை ஒரு செகண்டு பிடிச்சிட்டு விடுவாங்க. அது கடக்குன்னு மருந்து உள்ளே போயிடும். ஆனால் அப்படி மருந்து கொடுக்குறது சேஃப் கிடையாது. இந்த மாதிரி மெத்தடு கூட பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு 2 பேர் வேணும் பக்கத்தில். அப்புறம் வந்து நான் வந்து பாருங்கள், இந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுருப்பேன். ஏன்னா குழந்த வந்து சம்டைம்ஸ் நம்ம மருந்து கொடுக்கும்போது வாமிட் பண்ணிடும். அதை உடனே க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கப்பில் தண்ணி வச்சுப்பேன். நீங்கள் எடுக்கிற கப்பு வந்து குழந்தைங்களுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. எல்லோரும் யூஸ் பண்ணுறது குழந்தைக்கு யூஸ் பண்ணாதீங்க, புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ நான் என் குழந்தைக்கு நல்லபடியாக மருந்து கொடுத்து முடிச்சிட்டேன். அவங்க வாயிலேருந்து லைட்டாக அந்த சளி மாதிரி வரும், அதை எடுத்து நான் அந்த கப்பில் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அவங்க மடியில் படுக்க வச்சுக்கோங்க, கையை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் வந்து நாக்குக்கு சைடாக, நாக்குக்கு மேலோடி உதட்டுக்கு சைடோடி கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுங்க. குழந்தைங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. இது நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கோன்னு நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அது புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.